இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்று மாலையில இந்த டைம்ல எனக்கு பலனே இல்லை. பைபிள் ஸ்டடி பண்ண இந்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணிட்டேன். நேத்தே ஆக்சுவலாக ரெடி பண்ணி எல்லாமே ரெடி. கிறிஸ்டபர் சப்போஸ் டு ப்ரே அண்ட் சுனில் தம்பி ஜோம் பைபிள் ஹவுஸ்க்கு எல்லாமே ரெடியாக தான் இருந்துச்சு. பட் குட் திங் brothers and sisters, we all joined together and prayed for Vadivel. ரைட், இந்த பைபிள் ஸ்டடி வைக்கணும்னு சொல்லி இந்த தாட் வந்த அன்னைக்கு 21st March 2020 ஐ ஜஸ்ட் கால் வடிவேல். வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கும் பொழுது வடிவேல் இட்ஸ் பாசிபிள்னு கேட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹி வாஸ் வெரி பாசிட்டிவ். இல்லைண்ணே, வெரி மச் பாசிபிள், நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன் 2 days time he said everything. And then on Monday we started the Bible study, book of Titus. And amazing character, and in many ways he has helped me. அதுக்கு பிறகு இந்த ஆன்லைன் கோர்ஸ் 3 months கோர்ஸ்ன்னு சொல்றது வந்து I cannot imagine what a big project it is. Just like that, he said, Anan, you connect me சொன்னாரு. I connected with some people, he discussed, and then 1 week time he came out saying that Anna, everything is ready, I can handle it. I thank God for this real gentleman. And நேற்று வந்து ஒன்று ரொம்ப குயிக்கா டிட்டரேட் ஆனது. Another thing is we are not getting updates. சுபாட்ட நாங்கள் we cannot call, and it was going to Canada, and from Prakash is getting the message, and Prakash that's midnight, and for us it's morning, so we didn't get messages. Another, we were really down, we couldn't really pray. So extremely thankful to all of you for joining in the prayer. And நீங்க எல்லாருமே ஜோமனுக்காக அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜோமணி முடிக்க அதாவது முடிக்க கூட இல்லை, 7:25 பக்கத்திலே ஃபோன் கால் வந்துச்சு. பார்த்தா ஸ்டாக்ஹோம்ல இருந்து கூப்பிட்ட அந்த ஒரு EU ஸ்டூடெண்ட் இருக்கான், ஆந்திரா பையன். we know that he is very close to them. அவன் கூப்பிட்டு தான் ஃபர்ஸ்ட் பேசினான். அது பிறகு he connected me with one more sister, ஜெசின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷீ கால் மீ, தமிழ்ல பேசினாங்க. அங்கிள், உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் சேயிங். அதனால நான் கன்க்ளூடிங் ப்ரேயர் நான் இல்லை, அவங்க அப்படியே ஃபுல் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் அ பிக் ரிலீஃப். அப்கோர்ஸ் சிஸ்டர் திலகவதி நேற்று ஜெபம் பண்ணும் பொழுதே ஐ வாஸ் ஸ்ட்ரெங்தன்ட் இன் த லார்ட். டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, லெட் மீ பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரியல. How to hold on to God's word in faith? That was a big question I had. That's what I'm writing in my diary. Kano, you remember last Thursday evening, I told about Vadivel. Unga nyabam irukkaanu theriyala, Bible study la I told unusually I told much about Vadivel. அன்னைக்கு காலையில என்னுடைய quiet time ல Psalm 107 அந்த passage வந்துச்சு, 19 to 22. You take time to read it. என்னடா இது இங்க இருக்குதே, ஒரு சிக்னஸை பற்றி வருதே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கோம், இந்த பேசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு I was really wondering, but I just noted down in my quiet time diary மட்டும் எழுதி வச்சுட்டு 107ல 17 to 22 is a passage, ஒரு full passage. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்னு சொல்லி தெரியும், நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் கிவிங்க்கு. பட் next day morning we came to know that Vadivel is admitted in the hospital. Then immediately I was so much relaxed. அதாவது பேசிட்டு அழுதாலும் சரி ஒன்று நான் I was relaxed. காரணம் நேற்று ஆண்டவன் பேசிட்டாரு, இந்த வசனம் தான் எனக்குன்னு சொல்லிட்டு I was holding on. Till Monday I was relaxed. But Monday his oxygen level is going down சொன்னோடனே I was taken aback. Then I had எங்களுடைய வெஸ்டர்ன் ரீஜன்ல they wanted me to write an article, ஒரு என்கரேஜிங் ஆர்டிக்கல் சொன்னாங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து அபவுட் ஃபெய்த்ல நான் எழுதினேன். செகண்ட் கொஸ்டின் it came to me, பிலி நீ ப்ரீச் பண்ணிடுற, பைபிள் ஸ்டடி எடுத்துடுற, பிறகு இந்த ஆர்டிக்கல் நீ எழுதிட்ட, ஃபெய்த் இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதெல்லாம் எழுதிட்டேன். இப்போ நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி என்கிட்ட ஏதோ டைரக்டா ஆண்டவர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. I was very much humbled and I couldn't really face it. And the questions have. So அந்த ப்ரேயரும் சரி, அது தொடர்ந்து இன்னைக்கு ஹோல் டேயும் brothers and sisters
அந்த நேம்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது ஐம் த்ரில்ட். நிறைய பேர் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரவே மாட்டாங்க. அவங்க பேர்லாம் இனிமேல் ஃபியூச்சர் பைபிள் ஸ்டடி இருக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணதை பார்க்கும் பொழுது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் ஆர்கனைசிங் த ப்ரேயர் அண்ட் ப்ரேயிங். இன்னைக்கு வந்து நம்ம நேற்று மிஸ் பண்ண ஸ்டடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ரிக்வெஸ்டட் கிறிஸ்டபர் டு ப்ரே, பட் கிறிஸ்டபர் வந்து நெக்ஸ்ட் மண்டே ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஐ ரிக்வெஸ்டட் சிஸ்டர் திலகவதி டு ப்ரே. அதனால இன்னைக்கு ஃபார் தி 4th day சிஸ்டர் திலகவதி ப்ரே, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம we are not going to have the full study. எப்படி டிசைட் பண்ணிருக்கேன்னு சொன்னா, நேத்து நம்ம மிஸ் பண்ண பேசேஜ் இன்னைக்கு படிக்கிறோம். 22 வரைக்கும் நம்ம படிச்சிருவோம். God willing, Monday we will start with First Chronicles. இந்த 1 நாளாகமம் புத்தகத்தை ஃபர்ஸ்ட்ல படிச்சுட்டு மீதி இருக்க 3 நாட்களிலும் 2 நாளாகமம் புத்தகத்தை கர்த்தருக்கு சித்தமானா படிக்கலாம்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் மண்டே வந்து கிறிஸ்டபர் சென்னையில இருந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஜஸ்ட் நவ் ஐ ரிக்வெஸ்டட் சிஸ்டர் திலகவதி டு ப்ரே. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை பலப்படுத்தவும் வழிநடத்தவும், அதோடு கூட வடிவேலுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருந்தது போல நெக்ஸ்ட் 3 days நம்ம தொடர்ந்து ஜெபத்துல இருந்தா நல்லது. காரணம் வடிவேலுக்கு அந்த 3 more days இட்ஸ் க்ரூஷியல்னு சொல்லியிருக்காங்க. And we are thankful to God for that believers who are there with Subha and supporting her. And நமக்கு இப்போ believers உடைய கான்டாக்ட் கிடைச்சது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். வாட்ஸ் ஹேப்பனிங் சொல்லி பார்க்க முடியுது. நேற்று அந்த 7:30 மணிக்கு தான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த வடிவேலுடைய பாஸ் உடைய அக்கா வந்து அந்த ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க. அதனால அவங்க மூலமாக தான் எல்லா டீட்டெயிலும் அந்த பாஸ் கிடைச்சி, பாஸ் வந்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பெட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ தேங்க் காட். அட் த சேம் டைம் we need to continue to pray. நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி சுபாவுடைய அப்பா அம்மா ஹிந்து கான்வெர்ட்ஸ், அவங்க இப்போ ரட்சிக்கப்பட்டு பக்கத்துல இருக்க ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச் போயிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹிந்துஸ் பக்கத்துல இருக்காங்க. வடிவேல் அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. வடிவேல் அம்மாவுக்கு கேட்டாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. காரணம் அவங்க வடிவேல் ஃபாரின் போனதே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால தொடர்ந்து வடிவேலுடைய பேரண்ட்ஸ்க்காக, அம்மாவுக்காகவும் அண்ணனுக்காகவும் ஜெபம் பண்ணிக்குவோம். குறிப்பாக ஆண்டவருடைய கரம் அவர் மேல இருக்கவும், ஆண்டவருடைய நாமம் அவருடைய மூலமாக மகிமைப்படுத்துவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களையும் பலப்படுத்துறதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்போ இருக்கிற அந்த பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்முடைய மத்தியில இருக்க டாக்டர் திலகவதி ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள ஆண்டவர், ஆனா நேத்து ஆக்சுவலா நானு இந்த நியூஸ் கேட்ட உடனே நான் நினைச்சேன், என்ன போன வாரம் தான் அண்ணன் அவரை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தது நான் ரொம்ப யோசிச்சேன், நானு ரொம்ப நினைச்சேன் நானு. சோ இப்ப இந்த இதுக்கு எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதெல்லாம் அவர் வடிவேல் தான் அப்படின்னும் போது எனக்கு அத அடிக்கடி சொல்லுவீங்க. பட் வடிவேல்னு சொல்லுவீங்க. நான் நினைச்சேன் வடிவேல் வந்து இங்க பக்கத்துல இருக்கார் போல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன் நானு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க வந்து ஸ்வீடன்ல இருக்காங்க, சுபாவோட ஹஸ்பண்ட் அப்படின்றதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. நானும் இப்படி வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு மினிஸ்ட்ரி வைஸ் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்காங்க. அன்யூஷுவலா ஆனா நீங்க அன்னைக்கு வந்து ரொம்ப அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன். ப்ரே பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுப்பா, அந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் அறிந்த தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாயிலை சொல் பெறாததற்கு முன்னமே அவைகளை அறிந்த தேவன். எங்கள் ஒவ்வொருவரையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர். ஆண்டவரே, இந்த டே 1ல இருந்து ஆண்டவரே, எங்கள் தாயின் கர்ப்பத்திலே நாங்கள் உண்டான நாள்ல இருந்து ஆண்டவரே, நாங்கள் இன்ன பேரண்ட்ஸுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு நாங்க விருப்பப்படல. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இயேசுப்பா இந்த பேரண்ட்ஸுக்கு நாங்க பிள்ளையா பிறக்கணும்னு நீங்க முடிவு பண்ணி ஆண்டவரே அப்பா, எங்கள் தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் உண்டான அந்த டே 1ல இருந்து அந்த சிங்கிள் செல்லா நாங்கள் இருக்கும் போதுல இருந்து உங்களுடைய கண்கள் எங்களுடைய கருவை கண்டது. ஆண்டவரே ஐயா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன். ஆண்டவரே அப்பா, நாங்க சுகபத்திரமாய் நாங்கள் பிரசவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து இந்த நாள்ல இருக்கிற வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வரீங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உண்டாக்கினவர். எங்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட தேவன். உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர உயிருக்காக, ஆண்டவர் ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் நீங்க உங்க ரத்தத்தை சிந்தி நீங்க மீட்டுக் கொண்டீங்க. ஆண்டவரே, எங்கள் மீது நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். வடிவேல்
வடிவேலுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே உம்மை அறியாத குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் ஆண்டவர் 2 பேரையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரை ஒன்றாக இணைத்திருக்கிறீங்க. உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை. விக்கிரக ஆவியின் ஆண்டவரை விக்கிரக ஆராதனையில இருந்த ஆண்டவரை பிள்ளைகளை கத்த நீங்க விடுவித்தீங்க ஆண்டவரை. எங்களே அது போலதான் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை சப்பா அழைச்சிங்க ஆண்டவரை. உங்களை நாங்கள் அறியாமல் இருந்த ஆண்டவரை நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை அன்பை அறிந்து கொள்ள, நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரை நீர் எங்களுக்கு எங்களுடைய கண்களை திறந்தீங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை சப்பா ஆண்டவரை வடிவேலு சுபா உங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே ஆபிரகாமை எப்படி அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நீங்க வெளியே கொண்டு வந்தீரோ ஆண்டவரப்பா, அதே போல ஆண்டவரேப்பா ஆண்டவரை சப்பா அந்த ஆதியாகமம் 17:7 வசனத்துல சொல்லப்பட்டபடி உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக நானே உன் தேவனா இருக்கும்படியாக, உனக்கு பின்வரும் உன்னுடைய தலைமுறைக்கு நான் தேவனாக இருக்கும்படியாக உன்னோடு கூட நான் அந்த நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க ஸ்தாபிச்சீங்க. நித்திய உடன்படிக்கையாக ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நீங்க ஸ்தாபிச்சீங்க ஆண்டவரேப்பா ஆண்டவரே. அந்த நாட்களில நீங்க கூப்பிட்ட நாட்களில ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல ஆண்டவரே. நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று இன்றைய நாள் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே அப்பா அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துலதான் ஆண்டவரே அப்பா அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்துலதான் இன்றைய நாள் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே ஐயா ஆண்டவரை ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறதுனால ஆபிரகாமுக்குரியதான அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கும் உண்டாகுது ஆண்டவரே அப்பா. அந்த கிறிஸ்து ஆண்டவரை கிறிஸ்து மூலமாக அந்த வாக்கு தத்துவத்துக்கு நாங்கள் உடன் சுதந்திரராக ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் சந்ததியா நீர் எங்கள் தேவனா இருக்கிறீங்க. நாங்களும் உங்க ஜனமா இருக்கிறோம் ஆண்டவரே. வடிவேலுவின் தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரப்பா. சுபாவின் தேவனா ஆன்ட்டி மைக் மியூட் ஆயிருச்சு. ஹலோ மைக் மியூட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த தாயின் உள்ளம் ஆண்டவரே கலங்கி போகுமே கர்த்தர் நீங்க ஆண்டவரே சப்பா கிருபையாய் ஆண்டவரே சப்பா அவருக்கு நல்ல ஜீவனை கொடுத்து சுகத்தோடு பலத்தோடு தன் தாயை சந்திக்கத்தக்கது அந்த கிருபை கர்த்தர் நீங்க தாங்க ஆண்டவரப்பா. அதே போல சுபாவோட பேரண்ட்ஸுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நிந்தை அவமானங்கள் ஆண்டவரே சப்பா சூழாது படிக்க ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீங்க கிருபையா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் மத்தியில எங்களுடைய தலையை கர்த்து நீங்க உயர்த்தும்படியா உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்து நீங்க உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையை தரும்படிக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீங்க எதற்காக இதை அனுமதிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் இதுல நீங்க ஒரு நோக்கம் வச்சிருப்பீங்க ஆண்டவரே கர்த்தர். ஆண்டவரே சப்பா சுகத்தோடு பலத்தோடு கூட மகனை நீங்க கொண்டு வர போகிறது அவருக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே அண்ணனுடைய ஊழியத்துல இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சப்பா உதவி செய்ய வேண்டி இருக்கிறது தகப்பனே கர்த்தர். நீங்க செய்யும்படிக்காக ஜீவனை கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை வல்லமையாக முன்பு செய்ததை காட்டிலும் ஆண்டவரே 2 மடங்கு 3 மடங்கு பலத்தோடு கூட செய்யத்தக்கதான கிருபை கர்த்தர் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றியருளும் சகல விதமான ஆறுதலையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றியருளும் படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சுபாவையும் கேரிஸையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்தருளும் ஆண்டவரை பாதுகாத்தருளும் ஆண்டவரை. சமாதானம்
ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற சமாதானம், நீங்க கூட இருக்கிறீங்க, நீங்க கொடுக்கிற சமாதானம் ஆண்டவரே ஸ்டாடி நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. அண்ணன் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே மனமுடைந்து போய் இருக்கிற அவர்களுக்கு கர்த்த நீங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை அருளி செய்யும்படிக்காக ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே வடிவேலு நல்ல ஆண்டவரை சுகமடைந்து வந்து ஆண்டவரே நாங்கள் அந்த குரலை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் அதை ஆண்டவரே சப்பா நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே சப்பா, அந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் நாங்க தாவீதை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ஆண்டவரே சப்பா உமக்கு ஆண்டவரே ஐயா வீட்டை கட்டணும்னு சொல்லி, ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி நினைத்தான் ஆண்டவரே சப்பா. ஆனா ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை நீங்க கட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஆண்டவரே அவன் நினைத்து மாத்திரத்திலே கர்த்தர் நீங்க அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தீங்க. என் கிருபை அவனை விட்டு விலகாமல் இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்க ஆண்டவரே. இவனுக்கு முந்தினவனுக்கு இருந்த சவுலி கிட்ட இருந்து உடைய கிருபை விளக்கினது போல நான் தாவீது கிட்ட இருந்து இந்த கிருபையை நான் விளக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே சப்பா அவனுக்கு ஒரு மேலான நாமத்தை கொடுத்து ஆண்டவரே ஐயா சந்ததி சந்ததியா இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தாவீதின் குமாரன், தாவீதின் மைந்தன், தாவீதின் வேர் என்று சொல்லி ஆண்டவரே, தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா இந்நாட்கள் வரைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா வரப்போகிற சந்ததி எல்லாம் தாவீதை குறித்து ஆண்டவரே பேசத்தக்கதாக ஆண்டவரை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றார் ஓ ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே இசப்பா கர்த்தர் நீங்க தாவீதும் உங்களுடைய வம்சத்தை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அந்த தலைமுறையில இயேசு கிறிஸ்துவாகி நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க, ரட்சகரா வந்தீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இசப்பா தாவீதை குறித்து அதிகமான காரியங்களை ஆண்டவரே இசப்பா அந்த ஒரு ஃபுல் புக் ஆண்டவரே அநேக புத்தகங்கள் ஆண்டவரே தாவீதை குறித்து எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரப்பா. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே இசப்பா தாவீதை போல நாங்களும் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே சில காரியங்களிலே அவன் தவறு செய்திருந்தாலும் ஆண்டவரே இசப்பா உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நீங்க விரும்பினதை எல்லாம் செய்தது போல நாங்களும் கூட செய்யத்தக்கதான கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களிலே பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே இசப்பா. அண்ணன் ஆண்டவரே இசப்பா இந்த ஸ்டடி எடுக்க ஆண்டவரே அண்ணனுக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே இசப்பா மனம் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே ஸ்டெபிலைஸா இருக்க கர்த்தர் நீங்க கிருபை தாங்க, காத்துக்கங்க ஆண்டவரே இசப்பா. இம்மட்டுமாய் நீங்க காத்து கொண்டு வரீங்க. நன்றி செலுத்துறோம். அவர் உள்ள முடைந்து ஆண்டவரே இசப்பா கண்ணீர் வந்ததை கர்த்தர் நீங்க கண்டீங்க ஆண்டவரே இசப்பா. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே இசப்பா. நீங்க ஆண்டவரே வடிவேலுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எந்த விதமான இன்டரப்ஷன்ஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இசப்பா அந்த ஸ்டடிஸ் போகத்தக்கதான கிருபை தாங்க நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க. துதிகன மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே. ஆமென். Thank you so much, Sister Talevadi, for your prayers. One more point I have to add. நேத்து அந்த ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock தான் டிசைட் பண்ணோம். இந்த டீம் அவங்க உடனே பிளான் பண்ணி செஞ்ச காரியத்தை அப்ரிஷியேட் பண்றேன். ஏன் சொல்றேன்னா இனிமேல் நெக்ஸ்ட் 3 months நம்மளுடைய பைபிள் ஸ்டடி வந்து அப்படிதான் நடக்க போகுது. நேத்து லீட் பண்ண ஜனுஷா, ஆலன், பின்சி, ஜீவா, அது பிறகு ஜெஷூரன், இவங்கெல்லாம் ஜெஷூரன் வாஸ் ஆடட். இவங்க எல்லாமே இப்போ நவ் தே ஹேட் டீம்ட் அப். அவங்க தே ஸ்டார்டட் பிளானிங். நான் இந்த குரூப்ல போட்டிருக்கிறது போல we are going to have 2 teams, ஒரு தமிழ் டீமும் ஒரு இங்கிலீஷ் டீம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்க போகுது. இப்போ ப்ரெசன்ட்லி நம்மளுடைய குரூப் டீம் இதுல வந்து வாட்ஸ்அப்ல 300 பேர் இருக்காங்க. அநேகமா அது வந்து 100 குறைஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அவர் நிறைய பேர் பிஸி ஆயிட்டாங்க. அதனால ஐ எம் நாட் பிளேமிங் தம். they may not join with us. It's okay. But next சீரீஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இவங்க தான் லீட் பண்ண போறாங்க. இந்த யங் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் 15 minutesம் லாஸ்ட் 15 minutesம் அவங்க கையில கொடுத்துட்டேன். நான் I'll be taking only half an hour, 6:45 to 7:15. I'll be taking the Bible study. எஃபிஷியன்ஸ் புக்கை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிக்க போறோம். ஹோல் புக்கை 3 monthsல படிக்க போறோம். அது வந்து மண்டே. டியூஸ்டே வந்து we'll take 1 character and then half an hour படிப்போம். Wednesday வந்து we are going to have themes. We started collecting charactersum
தீம்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் எதுவும் தீம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, ஒரே தான் நானே பேசாதபடிக்கு நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஜனுஷா, பின்சி, ஆலன், ஜீவா இவங்க எல்லாமே தே ஆர் கோயிங் டு ஆங்கர் இட். அந்த குரூப் டிஸ்கஷன்ஸை அவங்க செய்ய போறாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி லைவ்லி ப்ரோக்ராம். யங் பீப்புள் தே ஆர் வெரி கிளியர். நேற்று அவங்க ப்ரேயர் லீட் பண்ணும் பொழுதே ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஐ எம் ஜஸ்ட் தேங்கிங் காட். ஒரு சடனா அவங்க ப்ரேயர் லீட் பண்ண வேண்டியதாலும் கூட they did their best. Though they are very busy, they take the time. So in that way, ஒரு விதத்தில் நான் பார்க்கும் பொழுது நேற்று அந்த ப்ரேயர் டைம், it was good that the anchors started involving. And we want your continuous cooperation. And மற்றவங்க வர முடியாம போனா நாங்க ஃபீல் பண்ணவே இல்லை. காரணம் அவங்களுக்கு பிஸியா இருக்கிறதுனால let them decide. And even Jashuran, I was in a EU meeting this evening. Jashuran was introducing Billy Uncle Bible study போகுது, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாங்கன்னு சொல்லிட்டு. Thank you for supporting us. Thank you for your prayers. Thank you for introducing this Bible study to others. Thank you so much. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நாளாகமத்தை எழுதினவர் யார் நமக்கு ரொம்ப கிட்டமா தெரியாவிட்டாலும் எஸ்ராவா இருக்கும் அல்லது எஸ்ராவோடு கூட இருந்த மக்களா இருக்கும். 4th century BC-ல தான் எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த பின்னணித்துல வைத்து அவங்க திரும்பி பார்க்கறாங்க. ஆதாம் என்ற பெயரை சொல்லி கடைசி வரைக்கும் நடந்த எல்லா சரித்திரத்தையும் ஒரு திட்டமான ஒரு நோக்கத்தோடு அவர் எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. கண்டென்ட் ஆஃப் த புக்கை பார்த்தோம். தாவீதுக்கும் யூதா வம்சத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 4 புஸ்தகத்திலையும் நிறைய காரியங்களை வாசிச்சாலும் இந்த ஆசிரியருடைய ரைட்டிங் வந்து வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட டெம்பிள், ஆண்டவருடைய ஆலயம் வர வேண்டும் என்ற துடிப்பு தாவீதிற்கும் இருந்த நம்ம பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து இந்த முதல் 9 அதிகாரங்கள் பேரா இருக்கேன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம். அந்த பெயர்கள் மத்தியிலே நம்ம குறிப்பிட்டு பார்த்த காரியங்கள் மற்ற நேஷன்ஸை குறித்து போடப்பட்டது, மற்ற ட்ரைப்ஸை குறித்து, யூதா மட்டுமல்ல மற்ற இருக்கிற ட்ரைப்ஸை குறித்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிற காரியங்கள். ரிவார்ட்ஸ், ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாரு, அதை ஹைலைட் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. விமனை பற்றி நிறைய விமனுடைய ரோலை பற்றி போட்டிருக்கிறது. மத்தையிலையும் நம்ம வாசிக்கிறோம். பட் மத்தையில வாசிக்கிற காரியத்துக்கும் விமனுக்கும் இங்க இருக்கிற விமனை பற்றி போட்டிருக்கிறதும் வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. தயவுசெய்து அதை கனெக்ட் பண்ணுங்க. 1 நாளாகமும் முதல் 9 அதிகாரத்துல இருக்கிற பெரிய லிஸ்டையும் மத்தேயு, லூக்கா எழுதியிருக்கிற அந்த லிஸ்டையும் நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜெபஸுடைய பிரேயர் பார்த்தோம். அவருடைய ஜெபம் எவ்வளவு அருமையானதாக இருந்ததாக நம்ம பார்க்க முடிந்தது. அதை தொடர்ந்து 2வது நாள் படிக்கும் பொழுது தேவன் எப்படியாக சவுலை தள்ளினார், தாவீதை தன்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவனாக இருக்கிறான் என்று சாட்சி சொல்லி தாவீதை எப்படி ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய பெட்டி அது எவ்வளவு பரிசுத்தமானது, அது எப்படி ஹேண்டில் பண்ணும். தாவீது வந்து முதல்ல தப்பு செஞ்சுட்டாரு. 3 months கழிச்சு அந்த தப்பை உணர்ந்து சரியான விதத்துல தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கவும், தேவனுடைய அந்த ஆராதனையை வந்து குறித்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும். முதல் நாள் வந்து ஜெபஸுடைய பிரேயருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். 2வது நாள் வந்து தாவீதும் ஆராதனையும் என்ற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டு முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் ரொம்ப கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். ஆராதனைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சண்டே வர்ஷிப் அல்லது நம்முடைய ஈவில் இருக்கிற அந்த வர்ஷிப் டைம் அது மட்டும்தான் க்ளோரியஸ், அதுதான் ஹோலி அப்படி இருந்துட்டு, அல்லது அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இல்லாதபடிக்கு வர்ஷிப் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நான் வாழ்வதே ஆராதனை என்ற ஒரு கோரஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பேசேஜ் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை படிக்கணும். முதலாவது பகுதி சிஸ்டர் ஜோ பண்ணது போல, தாவீது வந்து தேவனுக்காக ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படும் பொழுது தேவன் அவனோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கையே உண்டாக்கிட்டார். அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு தாட். சிஸ்டர் எக்ஸாக்ட் அதான் ஜோ பண்ணாங்க. நமக்கு ஆசை வந்து ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும், நான் ஏதாவது உனக்காக கட்டணும் சொல்லுன்னு சொல்றது.
பட் ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா, டே அப்பா, நீ வந்து ஏன் எனக்கு ஆலயத்தை கட்டுற சொல்லிட்டு நான் உன்னோட உடன்படி பண்ணிக்கேன், நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு போறேன்னு சொல்றாரு. அதை நினைச்சாவே பயமா இருக்குது. அவ்வளவு மகிமையுள்ள தேவன். 14ஆம் அதிகாரம் ஒரு குளோரியஸ் சாப்டர். அதை தொடர்ந்து இந்த ஆக்கியோன் 18, 19, 20 அதிகாரங்களில தாவீது எவ்வளவு கிரேட், எவ்வளவு வெற்றிகளை சிறந்தார், எவ்வளவு அருமையான தலைவர்களை வைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறார். அது வந்து சாமுவேல் புஸ்தகத்திலையும் ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் வித்தியாசமான காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை இங்கேயே அவர் குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. 21ஆம் அதிகாரம் நம்ம ஆல்ரெடி சட்ட புஸ்தகத்துல படிச்சிட்டோம். தாவீது மறுபடியும் தப்பு பண்ணுகிறார். இந்த முறை தப்பு பண்றது என்னன்னா, நான் யாரு, நான் எனக்கு நம்பர் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லி காட்டணும் என்பதற்காக அவர் பெருமைப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். த மேன் காட் என்று, த மேன் டேவிட் என்று நான் போட்டிருக்கேன். he is the man after God's own heart. இப்போ வந்து ஒரு ஆர்டினரி மேனாக மாறிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் 21ஆம் அதிகாரத்துல. அதோடு கூட அவருடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 22ஆம் அதிகாரத்துல how he prepared the place for the temple. பாவம் செஞ்சு ஆண்டவர் தண்டிக்கிறாரு, அதன் மத்தியிலேயே அதை முடிஞ்ச உடனேயே ஒரு பிளாட்டை வாங்கிறாரு, ஒரு பிளேஸை வாங்கி ஆண்டவருடைய டெம்பிளுக்கு ஆயத்தம் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து என்ன காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணார் என்பதை 22nd சாப்டர்ல பார்க்கிறோம். பெரிய பேசேஜ் தான், பட் we will see. இன்னைக்கு நமக்கு பேசேஜை வாசிக்கிறதுக்கு தம்பி சுனில் ஃப்ரம் வெல்லூர், he is reading the passage for us. 22ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிருந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ, உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். Sincerely thank Sunil. He's an engineering college student. Thank you, Sunil, for that wonderful reading. 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற பொழுது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். நாத்தான் வந்து சாலமோனுக்கு சாமுவேலுக்கு அடுத்ததாக இருந்த தீர்க்கதரிசியில் இருந்தவர் நம்ம அறிந்திருக்கிறோம். நாத்தானை குறித்து படிச்சிருக்கிறோம். தாவீதுடைய லைஃப்ல 3 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. சாலமோன் இருந்தாரு, நாதான், அடுத்தது காத். இந்த நாத்தான் உடனே என்ன சொல்றாரு, உன் இருதயத்துக்கு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தட்டும், நீ செய்யின்னு சொல்றாரு.
ஆனா அன்னைக்கு நைட்டு தேவனுடைய வார்த்தை நாதானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். வெரி பிளைன், நீ எனக்கு கட்ட வேண்டாம். தாவீது என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, உன் இருத விற்பனெல்லாம் செய்ய, காரணம் நீ சொல்றது நல்ல காரியம் தான், நீ செய்யின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கட்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், என்ன மகத்தான காரியங்களை தேவன் தாவீதை குறித்து சொல்லுகிறார். இது ஃபுல்லா நாத்தான்ட்ட தேவன் டிக்டேட் பண்றாரு. அது சொன்னதாக நம்ம பார்க்கணும். நீ போய் அதை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். 15ஆம் வசனத்துல நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். So 3 to 15 ஆண்டவர் நாத்தானுக்கு தாவீதை குறித்து வெளிப்படுத்தின காரியங்களை முழுவதுமாக நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா, சிஸ்டர் ஜோமனது போல தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார் என்றும், தாவீதின் மேலே அவருடைய ஆசீர்வதிக்கும் கரம் எப்படி இருக்கிறது என்றும், தொடர்ந்து ஒரு நித்தியமான ஒரு உடன்படிக்கையை அவரோடு கூட உண்டாக்கி அவருடைய ஃபியூச்சர், அவருடைய வருங்காலத்துல என்ன செய்ய போறார் என்ற காரியத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னதை நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்துல, நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலகி போனது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவருடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். ரொம்ப கிளியராகவே கொடுத்ததான் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அதை கேட்ட உடனே தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய பிரசன்னத்தை போய் உட்கார்ந்தான்னு சொல்லி போட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேர்ட். இங்கிலீஷ்ல சாட் என்ற வேர்ட் போட்டிருக்கோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல we want to stand and then we wanted to run, we wanted to அங்க ஓடதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எக்ஸைட்டட் சொல்லிட்டு இருக்கோம். போய் அமைதியா உட்கார்ற தன்மை பல கோணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு நம்ம அமைதிப்படுத்துறது குறித்து நம்ம பேசுறோம். சில நேரத்துல ஆண்டவர் நம்ம வார்த்தை சொல்லும் பொழுது அப்படியே குவைட்டன் பண்ணி we are not running here and there, இங்க அங்க நம்ம போக விரும்பல, அப்படியே உட்கார்ந்து இருக்கோம். So that's a way அந்த வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணது. தாவீது உட்கார்ந்து தேவனிடத்துல தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி விடுகிறான்னு பார்க்கிறோம். தேவனை துதிக்கிறார். தன்னுடைய ஜெபத்தை அவர் அங்க ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கலாம். மிக அழகான ஒரு பேசேஜ். தயவுசெய்து நேரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அது 2 பிரிவா பிரிக்கலாம். முதல் பிரிவுல 18ஆம் அதிகாரத்துல அவர் முன் பகுதியில கிடைத்த வெற்றிகள், தாவீதுக்கு கிடைத்த வெற்றிகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, 18, 19, 20 3 அதிகாரங்களும் ஒரே பேசேஜ் தான். இட் டாக்ஸ் அபவுட் தி விக்டரிஸ் ஆஃப் டேவிட். முதல் 2 வசனங்களில பெலிஸ்தரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியும் பெலிஸ்தரை பற்றி தான் போடப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் எழுதும் பொழுது ரொம்ப அழகாக திட்டமாக எழுதுக்க நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் நம்ம போனது ஸ்டடியிலே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அது கடைசியில் முடிக்கும் பொழுது அதை கனெக்ட் பண்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கனெக்ட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வசனங்களிலும் நம்ம பார்க்கும் பொழுது அந்தந்த மக்களை எப்படி அவன் பிடிச்சான், அந்த பகுதி எப்படி பண்ணான், அவர்களை எப்படி மேற்கொண்டான் என்ற காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கலாம். 13ஆம் வசனத்துல, ஆகையால் தாவீது ஏதோமிலே ஈடோமைட்ஸர் தானியம் போட்டான், ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன் ஜனங்களுக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். ஐ ரியலி லைக் இட்.
ஒரு பக்கம் வாரியர், அடி கொல்லுன்னு சொல்லிட்டு போறது, அடிச்சு நிறைய பீப்புளை பிடிக்கிறது, நிறைய இடத்துல போய் என்னது வெல்த்தை கொண்டு வர்றது, நிறைய இடத்தை எடுத்துக்கிறது. இப்ப அது ரொம்ப நம்ம கேள்விப்படுகிறோம், நம்ம பாக்குறோம். போய் எக்ஸ்டெண்ட். பட் இந்த லாஸ்ட் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். So dear brothers and sisters, we may be like David, அவரை மாதிரி பெரிய ராஜா மாதிரி இருக்க மாட்டோம். பட் நம்மளுடைய பகுதியில we get more things. நமக்கு நிறைய பீப்புள் வராங்க, நிறைய பணம் கிடைக்குது, நிறைய காரியங்கள் செய்யறோம். ஆனா how far we give importance to justice, righteousness. ஆமோஸ் அதான் சொல்றாரு, உன் ரைச்சஸ்னஸ் நதிய போல போகணுமா. ஆமோஸ்க்கு ஒரு பெரிய கோபம் என்னன்னா, உனக்கு பணம் வந்த உடனே, உனக்கு பொசிஷன் வந்த பிறகு, நீ பெரிய ஆளான பிறகு யூ ஃபர்கெட் த சோஷியல் ஜஸ்டிஸ். அது நதியை போல நீதி நியாயம் போகணும்னு சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி யங் பீப்புள், when you are going to be great, எல்லாம் நல்லதுதான், நீங்க தாவீதை போல பெரிய ஆளா இல்ல. ஆனா இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். ஜோமனிக்கோ, அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தாண்டவர் தரணும். தென் 17ஆம் வசனம் ரொம்ப சிம்பிளான வசனமா நம்ம பார்க்கிறோம். பட் பேரன் வர்ஸ்பி ரொம்ப அழகா ஹைலைட் பண்றாரு. யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரயத்தாருக்கும் பிளேயத்தாருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவினத்தில் பிரதானியா இருந்தார்கள் சொல்லிட்டு நிறைய பேரை பற்றி போட்டிருக்குது. அதுல பெனாயா பேரும் போட்டிருக்குது. ஆனா வேரன் வர்ஸ்பி இந்த கேரக்டர் எடுத்து ஹைலைட் பண்றாரு. ஐ வாஸ் சோ த்ரில். நான் சொன்னது போல இந்த கேரக்டர் ஸ்டடியில இது மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பெனாயா பத்தி இவ்வளவு படிக்கிறேன். அவருடைய 2 சாமுவேல் புத்தகத்துல படிக்கும் பொழுது, 8ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது, மோஸ்ட் ப்ராபப்லி ஹி மே பி ஃப்ரம் பிரீஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு, பிரீஸ்ட் பேக்ரவுண்டா இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா பேரை வச்சு பார்க்கும் பொழுது யோய்தாவின் குமாரன் சொல்லி, ரைட்? அது ஒரு இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். காரணம் ஓல்ட் டெஸ்டமென்ட் சைட்ல பிரீஸ்ட், ப்ராஃபெட்ஸ், கிங்ஸ் மோர் ஆஃப் பீப்புளுக்கு லீட் பண்றது, அவங்கள காக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள். பிரீஸ்ட் ஆவிக்குரிய காரியங்களை செய்யக்கூடியது. ப்ராஃபெட்ஸ் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறவங்க. இங்க ஒரு மனுஷன் ஒரு லைனை மாறி வந்திருக்கிறான். அவன் பெனாயா, அவன் பிரீஸ்டாவே இருந்திருக்கிறது பதிலா he went into the leadership position. கிங்ஸ் உடைய டீம்ல போய் அவன் சேர்ந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தட்ஸ் a very important aspect to consider. இன்னைக்கு ஃபுல் டைம் ஒர்க்கர், பார்ட் டைம் ஒர்க்கர், பாஸ்டர், மிஷனரி, டென்ட் மேக்கர்னு சொல்லி பல வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பட் காட்ஸ் காலிங்ல தேர் இஸ் ஷிஃப்ட் பெனாயாவுடைய லைஃப்ல நம்ம பார்க்க முடிகிறது, ரைட்? அண்ட் ஹி வாஸ் ஒன் அமங் த மைட்டி மேன். டைம் இல்ல அந்த பேசேஜை வாசிக்க. நீங்க அதை 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஹி வாஸ் அ ரியல் மைட்டி மேன். 2 சிங்கத்தை கொன்னுட்டு 3ஆவது சிங்கத்தை போய், அங்க பயங்கர பனி இருக்குதான், அந்த பனியில போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த சிங்கத்தையும் கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ் போடுகிறது. அண்ட் லேட்டர் பார்ட், யோவாப் மிஸ்டேக் பண்ணிட்டான். தாவீதுக்கு பின்பாக யோவாப் மிஸ்டேக் பண்ணதுனால சாலமோன் could not keep ஜோவாப். ஆனா சாலமோனுடைய ஆர்மியில இந்த பெனாயா மிக முக்கியமான ஆளா இருக்கிறார். So he had a great past, and தாவீதுடைய டைம்ல he had a great present, and he had a great future சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெனாயா இந்த பிராங்க்னு ஒருத்தர் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். This man Benaiah met the worst of enemies in the worst of places and the worst of conditions, and he won. What a man. அது அவருடைய கோட் about this man. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He met the worst of enemies in the worst of places and the worst of conditions. அந்த நீங்க பாசேஜ் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது தெரியும். I'm just bringing to your own context. நீங்க லைனை பார்க்க மாட்டீங்க, ஒரு லைன் மாதிரி இருந்துக்க மாட்டீங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அவனை போய் குச்ச வச்சே போய் அடிச்சு அவங்ககிட்ட இருந்த ஒரு எகிப்தியன் கையில இருந்து அவனுடைய ஈட்டியை போட்டீங்க, அவனை கொண்டுட்டானா. அப்படிதான் போட்டிருக்குது. தாவீது ஒரு ஸ்டெப் பின்னாலதான் இருந்தாரு. அவர் கவனை வச்சு அடிச்சு அவன் கல்ல போய் தலையில அடிச்ச பிறகு கீழே விழுறான், கோலியாத் விழுறான். போன பிறகு அவனுடைய களத்தை வெட்டுறாங்க.
அவன் எடுத்து கழித்து விட்டுறான். இவன் அப்படி கிடையாது. இவன் குச்சி எடுத்துட்டு போறான். கவன்லாம் கொண்டு போகவே இல்லை. பெனாயா ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அவன் கையில இருக்கிற ஈட்டியை புடுங்கிட்டு, அப்புறம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு ரிஸ்கி திங். அந்த ஈட்டியை புடுங்கி அந்த ஈட்டியை வச்சு அவனை கொண்டிருக்கான். worst enemies in worst places under worst conditions, but he won. இன்னைக்கு நான் இதை ரொம்ப சிம்பிளா கொண்டு வர நினைச்சேன்னா, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் டெம்டேஷன்ஸ் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, அந்த மாதிரி மோசமான சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது, do we experience winning? Are we part of the winning team? அதே மாதிரி நம்ம சில மினிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல முன்னால போறோம். கஷ்டமான காரியங்கள் விட்டோன்னு ஓடிடுறோம். நிறைய பேர் ஓடிடுறாங்க. அப்படி கிடையாது. worst கண்டிஷன்லயும் he won என்று நம்ம பார்க்கிறோம். What a man. Benaiah was really great. அடுத்த passage 19 to 20 பார்க்கும் பொழுது there are many more points. You can read it. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது தாவீதுடைய மனுஷர்களை அவங்க கலாட்டா பண்ணி அனுப்பிடுவாங்க. அது வந்து இப்பவும் கிறிஸ்டியன்ஸ்க்கு விரோதமாக, நமக்கு விரோதமா நிறைய காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட காரியத்துல தாவீது எப்படி ஹேண்டில் பண்ணார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி அதிலெல்லாம் வெற்றி சிறந்தார் என்பதையும் 19ஆம் 20ஆம் அதிகாரங்களை படிக்கலாம். இப்போ 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நான் அதான் சொன்ன மாதிரி 21ஆம் அதிகாரம் இன்னொரு கஷ்டமான ஒரு அதிகாரம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, நல்ல கவனிங்க, தாவீதுக்கு விரோதமா இல்ல, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்காக தாவீதை ஏவி விட்டது. மை காட். verse 1. நம்ம சர்ச்ச, நம்மளுடைய ஃபெலோஷிப்ப விரோதமா ஒருத்த எழும்புறான். நம்மளுடைய எனிமி சாத்தான். அவன் லீடரை தூண்டி விடுறான். அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. ஸோ தட் இஸ் அ ரியாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்பது ரியாலிட்டி. அதுல ஒரு சில லீடர்ஸ் மாற்றும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க லீடர்ஷிப் பொசிஷன் இல்லாதபடிக்கு இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ், ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து அவங்க அடிபட்டு போனாங்கன்னா ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க லேடர்ல மேல ஏறிட்டே போறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். லீடர் ஆயிட்டீங்க, ஒரு பெரிய உங்களை ரெகனைஸ் லீடர் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது பிசாசு உங்களை அடிச்சான்னு சொன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற ஒரு பெரிய காங்கிரிகேஷனே அடி வாங்குது. உங்க EU ஃபெலோஷிப் அவ்வளவுதான், கம்ப்ளீட்லி கான். உங்களுடைய EGF ஃபெலோஷிப் கம்ப்ளீட்லி கான். பிகாஸ் யூ ஆர் த லீடர், யூ ஆர் ஃபாலன் சொல்லும் பொழுது. தட்ஸ் வாட் வி ரீட். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய டெம்டேஷன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும் பொழுது we have to be very careful. வெரி சிம்பிள். ப்ரைட் தான். நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறான்னு சொன்னா, அதனால அதே மாதிரி தாவீது அதுல விழுந்து போயிட்டார். அதனால யோவாப் வந்து சொல்றாரு, யோவாப் அந்த இடத்துல ரொம்ப நல்ல மனுஷனா சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்களெல்லாம் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாகாத இது நடக்க வேண்டியது என்ன என்றான். வெரி கிளியர். அது வந்து எனக்கு ஜோ பாயிண்ட்ல பார்க்கும் பொழுது he had a guts to confront the king. போய் பண்ணிட்டு நான் சொல்றான். ஆனாலும் அதை கேட்காதபடி யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை எண்ணி பார்த்தான்னு சொல்லி 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். That was very sad. Joab was so great on that part, அந்த ஆஸ்பெக்ட்ல. அதுல டேவிட் has fallen and David is man. அதான் நான் சொல்ல விரும்புறேன். பைபிள் ஸ்டடி நம்ம படிக்கிற பொழுது he was not an angel. சிஸ்டர் அழகா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, தாவீது வந்து உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கான்னு சொன்னாலும் அவனிடத்திலும் ஒரு சில குறைவுகள் காணப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு குறைவு. அந்த நேரத்துல அவன் பயங்கரமா விழுந்து போயிட்டான். So we know that David was a man. Then 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, இந்த காரியத்தை செய்தான், மிகவும் பாவம் செய்தேன், இப்பொழுதும் உம்முடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியனமாய் செய்தேன். இம்மீடியட்டா he repents. நம்ம சாமுவேல படிக்கும்போது அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இங்க வந்து ஸ்ட்ரைட் அவே
இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் அதை எழுதும் பொழுது சொல்லுகிறார், தாவீதுடைய லைஃப்ல காணப்பட்ட அந்த ஒரு கன்ஃபெஷன். அப்பொழுது கர்த்தர் நாத்தானை அனுப்பல, தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி பத்சேபாவோட பாவம் செய்த பொழுது நாத்தான் போய் சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன் சொல்லிட்டு அவன் சொன்னதை பார்க்கிறோம். இங்க வந்து அடுத்த ஒரு தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி நீ தாவீதிடத்துக்கு போய் இதை பேசுன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம 17ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அப்படியாக இந்த கன்ஃபெஷன் இருக்கிறது, ஆண்டவருடைய தண்டனையை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 4ஆம் புஸ்தகத்துல இந்த 18ஆம் வசனம் இமீடியட்டாக இன்னொரு ஆஸ்பெக்டை கொண்டு வருகிறது. அப்பொழுது எபியூசியன் ஆகிய, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், எபியூசியர்ல தான் எருசலேம் வந்தது. எருசலேம் பட்டணத்தை அவங்க பிடிக்கும் பொழுது எபியூசியர் எல்லாம் அழிச்சு போட்டுட்டு எடுத்தாங்க. அதனால இந்த ஓர்னான் என்பவன் வந்து கண்டிப்பா பயந்துருப்பான். எப்பா, நீங்க தான் எருசலேம் பட்டணத்தையே பிடிச்சு நீங்க பெரிய சிட்டி ஆக்கிட்டீங்க, இப்போ என்ன வந்து என்ன பயங்காட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் பயந்துருப்பான். அப்படிதான் பயந்துட்டான். களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னதுனால தாவீது போய் அவனை பார்க்கிறான். காத்து சொல்லியிருக்காரு, அதை சொல்லிட்டு நேரம் அங்க போய் பார்க்கிறாரு. ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஏஞ்சல் வந்து ஓர்னானை ப்ரிப்பேர் பண்றாரு. அவன் சன்ஸ் வந்து ஓடி போயிட்டாங்க. ஓர்னான் அங்க இருக்கிறான். அதுக்கு பிறகு தாவீது போய் அவரை பாக்குறாங்க. தாவீது அவன்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த இடத்த கொடுக்கணும், நான் வந்து இதுல தேவனுக்கு இந்த ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அத உடனே அவன் பாசிட்டிவா சொல்லி, ராஜாவாகி என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வீராக சொல்லிட்டு, அதோடு கூட நான் மற்றது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் சொல்லிட்டு he make a commitment. நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை பலியிடாமல் நான் உனக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 600 சேக்கல் நிறைப்பண்ணை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து ஆண்டவர்ல ஜெபம் பண்றான். அதனால he had a clear cut open dealing. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அந்த பிளேஸ பாக்குறான், போய் பேசுகிறான். இட் இஸ் பியூட்டிஃபுல். இன்னைக்கு நிறைய இடத்துல கிறிஸ்டியன் லீடர்ஸ் அது மாதிரி பிஹேவ் பண்றது இல்லை. என்னதான் ஆண்டவர் சொன்னாலும் சொல்லிட்டு குறுக்கடா திங்க் பண்ண பாக்குறோம், சைட் லைன்ல எப்படியாவது போக பாக்குறோம், கரப்ட் மைண்ட் நமக்கு வந்துருது. அதனால தயவுசெய்து இனிமேல் நீங்க என்ன ஒரு பொருட்படுத்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரிட்டு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யங் பீப்புள் தயவுசெய்து வச்சுக்கொள்ளுங்க. தாவீதை போல பிளைனா இருங்க. கொடுக்காங்க கொடு அப்படி கிடையாது. ஏப்பா நீ ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 600 இதுல வெயிட் பண்ணி தங்கத்தை கொடுத்துருக்கான். So that means he was fair, very much fair. And that shows his heart, his integrity. தாவீதுடைய integrity. ஆண்டவர் சொன்னோன்னு அப்படியே கீழ்ப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பின்னணியத்துலதான் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட ஃபர்ஸ்ட் பகுதி வருகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இதுதான் இடம் என்று தாவீது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த பிளேஸ் தான், இந்த ஓர்னானுடைய பிளேஸ கிளியர் கட்ல டீலிங் போட்டு அதை வாங்கி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டீலிங் வைத்து அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனை சர்ச்சஸ் வந்து இன்னைக்கு போட்டு இன்னைக்கு எத்தனை சர்ச்சு வந்து கோர்ட் கேஸுக்கு போக வேண்டியிருக்குது. இவங்கள்ட்ட ஏமாத்திட்டாங்க, அவங்கள்ட்ட ஏமாத்திட்டாங்க சொல்லிட்டு நிறைய கேஸ் வந்துகிட்டு இருக்கு. வெரி அன்பார்ச்சுனேட், நாட் அட் ஆல் நீடட். அப்கோர்ஸ் ஈஜிப்ட்ல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க மாட்டோம், பட் வாங்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனி ப்ராப்பர்ட்டி, நாட் ஒன்லி ஃபார் மினிஸ்ட்ரி, ஈவன் பர்சனலா இருந்தாலும் கூட ஃப்ராங்க் அண்ட் ஒரு ஓப்பன் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப தேவை. அதை தொடர்ந்து மற்ற மக்களை கூப்பிட்டு வைத்து, என் பையன் சாலமோன் வந்து அவ்வளவு பிரில்லியன்ட் கிடையாது, அவன் ரொம்ப யங் பாய், அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டணும் சொல்றதுக்கு வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தாவீது சாலமோனோட மனம் விட்டு பேசுகிறார். தம்பி, இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், நீ இதை செய்யணும் என்ற காரியத்தை அவர் திட்டமாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா வெரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக எவ்வளவு 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்து முடியாத
நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய். Verse 14. தாவீது ஆண்டவருடைய வீடை கட்டணும்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து சேர்த்து வச்சிருக்கான். கிளியரா he can say பொன் இவ்வளவு இருக்குது, வெள்ளி இவ்வளவு இருக்குது, வெண்கலம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. He didn't have any master plan and all, but he wanted to have a huge magnificent building. அது ரொம்ப கிளியரா வாசிக்க முடிகிறது. மற்ற உலகத்துல இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார், சேர்த்து வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். So that's a major question we have. நமக்கு ஆசை இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நீ செய்யாதப்பா, மகளே நீ செய்யாத, நீ ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு சொல்றாரு. உடனே நம்ம அப்பா போதும்பா, நமக்கு இருக்கிறது முடிஞ்சா செஞ்சுட்டு போவோம். இல்ல, தாவீது அது மாதிரி எடுக்கவே இல்லை. தன்னுடைய பெஸ்ட செஞ்சான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த வசனத்தை கோட் பண்ணிருக்காரு ஒரு கமெண்டேட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எபேசியர் புஸ்தகத்தை நம்ம அடுத்த மாசம் படிக்க போறோம். எபேசியர் புஸ்தகத்துல மிக முக்கியமான ஒரு வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுடைய கிரியா இருக்கிறோமா, நற்கிரிகளை செய்வதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாராம். நம்ம ஒவ்வொருவரும் ஹிஸ் ஹேண்டி ஒர்க், ஆண்டவருடைய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டி ஒர்க். அப்படின்னா இங்க பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒவ்வொருவருமே God has a plan for us. ஒரு ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு நமக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். We may not have money, don't worry, gold, silver எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. But what are the other things you can? நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நல்லா படிங்க. நீங்க படிக்கும் பொழுதே ஆண்டவருடைய மிஷன்ஸ்க்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. ஜாபுக்கு போயிருக்கீங்களா, you just find out what best I can do, what are the things I can learn from others. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்களா, மற்ற காரியங்கள் செய்றீங்களா, செய்யுங்க. பட் லேர்ன் ஃபார் காட்ஸ் கிங்டம். வாட் எவர் இட்ஸ் டூ, எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு பாருங்க. ரைட் டவுன் யுவர் ஜர்னல், திஸ் இஸ் வே ஐ அம் டூயிங் இட்னு சொல்லிட்டு. அது பிறகு கடைசியாக அந்த லீடர்ஸ்ட பேசுறான். அவன் பேசும் பொழுது, என்னுடைய குமாரன் இன்னும் சரியான டைம் வரல, நீங்க எல்லாம் சேர்ந்து அதை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடித்ததாக நம்ம பார்க்கலாம். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னதாவது, தன்னுடைய குமாரனுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. டீம் ஒர்க், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். நம்மளுடைய ஊழியத்திலும் சரி, நம்மளுடைய திருச்சபையிலும் சரி, டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் கமிட்டிஸ் மட்டும் கிடையாது, சரியான லீடர்ஸை சரியான விதத்துல செய்ய வைக்கிறது தான் மிக முக்கியமான காரியமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்த்த காரியம், தேவன் தாவீதின் மேல இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார், அந்த உடன்படிக்கையை உண்டாக்கினார். தாவீது பாவம் செய்த பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதனால சீரழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய பெரிய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3 கேள்விகள். தேவன் நம்மோடு பண்ணிருக்கிற உடன்படிக்கை எவ்வளவு என்று பார்ப்போம். I'm going back to the prayer. Sister, when she was praying for that covenant, அதான் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பண்ணிருக்கிறீர், எவ்வளவு தூரத்துக்கு அந்த covenant நம்ம நினைக்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 2வது காரியம், விக்டரிஸ். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, கார்பரேட்ல, நம்முடைய ஊழியத்துல, சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய விக்டரிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 3வது காரியம், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் ஃபார் பில்டிங் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை தான் கட்டணும். அந்த வசனத்தை நான் வாசிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப நம்ம தம்பி சுனில் வாச பேசேஜ்ல இருக்குது, ஒரு குளோரியஸ் பில்டிங்கை நான் கட்ட போறேன்னு சொல்லும் பொழுது நீங்க தயவுசெய்து அது மாதிரி பிளான் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பிகெஸ்ட் சர்ச் இருக்குது, ஹைதராபாத்ல இருக்கா, இல்ல நான் இங்க கட்ட போறேன், அங்க கட்ட போறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பிளான் பண்ணாதீங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி மகிமையா கட்ட முடியும்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் a building, it is people. It's not a building, it is a movement. ஒருவேளை ஈயூல அப்படிப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்ஸ் கிடையாது, ஆனா இட் வாஸ் a glorious movement சொல்லி பார்க்கிறோம். தம்பிமார், தங்கச்சிமார், உங்களுக்கும் அதே ஃபியூச்சர் சேலஞ்ச் தான் கொடுக்க விரும்புகிறோம். Don't think of a big building, think of God's kingdom. Let's pray together. அன்பின் ஆண்டவரே, தாவீதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நாங்க பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவருக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பையும் உங்களுடைய உடன்படிக்கைக்கு தன்னை அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே அவருடைய அர்ப்பணிப்புக்காக தன்னுடைய பெஸ்ட்டை செய்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அதை செய்து முடித்து விடத்தக்கதாக பலன் தாரும், கிருபையினை தாரும்.
தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உமக்கு திரும்புமானால் திங்கட்கிழமை நாங்கள் மீட் பண்ணி இந்த புத்தகத்தினுடைய மீதிய பகுதியை நாங்கள் படிக்க கிருபை பாராட்டும். அது வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ளும். குறிப்பாக வடிவேலுக்காக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம். இந்த 3-4 நாட்கள் மிகவும் குரூஷியல் பீரியட் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த நாட்களிலே கர்த்தாவே டாக்டர்ஸ் அவரை கவனிக்கும் பொழுது நல்ல பாடி ரெஸ்பாண்ட் பண்ணத்தக்கதாக உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளையின் மூலமாக மையப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.